ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏஐ எனப்படும் செயற்கை தொழில்நுட்பத் துறையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த சிஏஐ மாநாட்டில் அமைச்சர் வைஷ்ணவ் பேசியதாவது, ஐடி துறையின் பல பிரிவுகள் தற்போது மாற்றமடைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அத்துறையில் ஏஐ சார்ந்த வேலைவாய்ப்புகள் 15 முதல் 20% வளர்ச்சியடைந்து வருகிறது. புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப திறன் வாய்ந்த மனித வளத்தை உருவாக்க வேண்டியது அவசியம். தரவு மையங்களுக்கு 2047 வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அத்துறையில் தொடர்ந்து முதலீடுகள் குவிந்து வருகின்றன. நாம் மேற்கொள்ளும் புதிய டிஜிட்டல் கட்டமைப்புகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்றார். நாட்டின் பொதுத்துறை வங்கிகள் 2025-2026 நிதியாண்டில் 1.98 லட்சம் கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டை ஒப்பிடுகையில் 11.10% அதிகம். இதன் மூலம் தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகள் லாபத்தில் பயணிக்கின்றன. வாராக்கடன் குறைந்தது, கடன் வழங்குவதை விரிவாக்கியது, வருவாய் அதிகரிப்பு உள்ளிட்டவையே இதற்கு காரணம் எனவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் இந்த வளர்ச்சி பாதை 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது.